நான் நேரடியாகவே கேள்விக்கு வரேன். இந்த மாதர் சங்கத்தை பார்த்து 4 வருஷமா இந்த மாதர் சங்கம் என்ன கோமாவில் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் ஒரு 2 வயசு பெண்ணை திமுக நிர்வாகி ஒருத்தன் கெடுத்து அந்த பொண்ணை வந்து பாலியல் சீண்டல பொண்ணு செத்து போச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமல் பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை பாலியல் சீண்டல் பண்ணி அந்த நியூஸ் வந்து ஃப்ளட் ஆகுது. அந்த பெண்ணோட பேர், முகவரி எல்லாமே வந்து சமூக வலைதளங்களுக்கு விட்டாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ மான சீர்கேடு அலைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இதை விட ஒரு கொடூரமான சம்பவம் கோயம்புத்தூரில் விமான நிலையத்திற்கு அருகாமையே 3 பேர் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு சீர்கெட்டு போனது அந்த பொண்ணு. அதை பற்றி அது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தனியார் பள்ளியில் ஒரு மாதவிடாய் காலத்தின் போது ஒரு பெண்ணை பள்ளி வெளியே உட்கார வச்சு அந்த பொண்ணை எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்க. அப்போ அந்த பள்ளி நிர்வாகத்தை பார்த்து கேள்வி கேட்க போனால் அந்த பள்ளி நிர்வாகம் திமிரா பதில் சொல்கிறாங்க. தேவையாக இருந்தால் வேறு ஸ்கூலில் போய் உன் பொண்ணை சேர்த்திக்கோ அப்படின்னு திமிரா பதில் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத இந்த மாதர் சங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு வேலை செய்கிற மாதிரி விதமாக நடிகர் விஜயின் மனைவி விவகாரத்திற்கு தலையீடு பண்ணுறாங்க. ஏன்னா விஜயோட ரசிகர்கள் கேவலமான முறையில் விமர்சிக்கிறார்கள். அவர்களை கண்டிக்கும், அதாவது அவர்களை கண்டிக்க அவருக்கு தெரியும். புரிஞ்சா? மாதர் சங்கத்தோட வேலை என்ன? சிறுபான்மையர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிறுபான்மை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தருக்கும் குரல் கொடுக்காத பணக்காரர்களும் செல்வந்தர்களுக்கும் தான் இந்த மாதர் சங்கம் துணை போதை தவிர்த்து சிறுபான்மைய பெண்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் நிற்காத இந்த மாதர் சங்கம் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு சூழல்ல எழுப்பியிருக்கு. இதுதான் உண்மை.